அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு ஏற்படும் துன்பம் எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது? பதில்: நமது கைகள் செய்த காரணத்தினால். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நபியை நோக்கி இந்த வார்த்தையை கூறாதீர்கள் என்று அல்லாஹ் எதை கூறுகின்றான்? பதில்: ராயினா. தொழாதவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன? பதில்: சகர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பம் இங்கிருந்துதான் தோன்றும், நினைவில் கொள்ளுங்கள் என்று எந்த திசையை நோக்கி கூறினார்கள்? பதில்: கிழக்கு. சொர்க்கத்தின் அகலம் எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். பதில்: வானம் பூமியை போன்று அகலம் கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கனவில் யாருடைய தலை நசுக்கப்படுவதை பார்த்தார்கள்? பதில்: குர்ஆனை கற்ற பிறகு தொழுகையை விடுபவர். யாருக்கு இரு சுவர்க்க சோலைகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறுகின்றான்? பதில்: இறைவனுக்கு முன் நிற்க வேண்டும் என்று பயந்தவருக்கு. நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா என்று அல்லாஹ் எந்த நபியை குறித்து கூறுகின்றான்? பதில்: முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பூமியில் உள்ள அனைத்து உயிரினத்திற்கும் எதை கொடுக்க பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான்? பதில்: உணவு. எந்த மரம் முஸ்லிம்களுக்கு உவமையாக கூறப்படுகிறது? பதில்: பேரீச்சை மரம். உங்களுக்கான ஓர் கேள்வி. தஜ்ஜால் யாருடைய கரத்தால் அழிவு பெறுவான்? இதற்கான சரியான பதிலை கமெண்டில் தெரிவிக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.